நான் பலவீனப்பட்டு போனேன், இனி எப்படி காரியங்களை செய்வது? ஐயோ, எனக்கு பலன் குறைந்திருக்கிறதே, பொருளாதாரம் குறைந்திருக்கிறதே, வசதிகள் இல்லாமல் இருக்கிறேனே, பலவிதமான காரியங்களை செய்ய முடியாதவனா இருக்கிறேனே என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் கூடும். சொல்லப்போனால் சாலமோனால் பணம் இருந்து ஞானம் இருந்து செய்தவைகளை விட செருபாபேலை கொண்டு தேவனுடைய வல்லமையினால் ஒரு ஆலயத்தை கர்த்தர் எழுப்பினார். சாலமோனால் கட்டின ஆலயத்தை விட செருபாபேலை கொண்டு கட்டின ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. அதனால நம்முடைய பலத்தை வைத்து நீங்கள் எந்த கணக்கும் போடாதிருங்கள். தேவனுடைய வல்லமையை கணக்கு போட்டு காரியத்தை செய்யும். அதனால நம்முடைய பலத்தை இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை முடித்து விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது, அவரை முற்றிலுமாக அழித்து விட்டோம், அவரை கொன்று போட்டு விட்டோம், அவ்வளவுதான் முடிந்து போனது என்று யூதர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதற்கப்புறம் தான் ஆரம்பமானது. அதுவரை ஒரு வார போக்கு தான் இருந்தது. சிலுவைக்கு முன்னாக எருசலேம் கதி கலங்கினது. ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு எருசலேமே கதி கலங்கி போனது. ஆமா, 40 நாள் கழித்து 120 பேர் அபிஷேகம் பெற்று 120 3000 8000 அப்படி ஆயிரக்கணக்கிலே சபை பெருகினது. அவர்கள் அழிக்க நினைத்தார்கள். தேவனுடைய வல்லமையோ அதை முற்றிலுமாக நிர்மூலமாக்கி போட்டது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய பலவீனங்களை நினைத்து, உங்களுடைய காரியங்களை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். தேவனுடைய வல்லமை உங்களை கொண்டு செய்ய போகிறதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டு போனார்களோ அங்கே தேவனுடைய வல்லமை பகிரங்கமாய் செயல்பட்டு இருக்கிறது.